ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷவுலிங் ஷாக்கர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஃபுட்பால் டெக்னிக்கே பயங்கரமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் நெருப்பு போகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவங்க ஃபுட்பால் விளையாடுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, குங்ஃபூ தெரிஞ்ச பசங்கள்லாம் சேர்ந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்ஃபூங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு கலை இல்லையா? அந்த கலை இருந்தோம்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகிடலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகிடலாம். அதை வச்சு எதிரணி ஃபுட்பால் டீம் எல்லாத்தையும் சும்மா தோக்கடிச்சிட்டு வருவாங்க. அப்படியே ஈஸியாக தோக்கடிச்சிட்டு வருவாங்க. அதே சமயம் இந்த ஊக்க மருந்து கொடுத்து மனுஷனை பலமாக்கி விளையாடுற ஒரு எதிரணி டீமாக, ஒரு வில்லன் டீமாக இருக்கும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் தடுமாறுவாங்க. பயங்கரமாக இருக்கும். அவங்க 2 பேர்த்துக்குள்ள அந்த குங்ஃபூ டீமுக்கும் நம்ம ஹீரோ டீமுக்கும் வில்லன் டீமுக்கும் நடக்கிற அந்த ஃபுட்பால் மேட்ச் பயங்கரமாக இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் ஜெயிப்பாங்கங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம படத்தில் ஹீரோ ஷவுலிங் ஷாக்கரில் வந்து ஹீரோயினுக்கு நான் லவ் சீன் நல்லாயிருக்கும். ஹீரோயின்னால் ஹீரோவுக்கு லவ் சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து காமெடியாக ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருப்பாங்க ஹீரோயின்கிட்ட. ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிச்சதுனால லவ் சொல்லுவாங்க. அவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குட்ஃபூ மேட்ச்சில் ஒரு நல்ல வெற்றியை சம்பாதிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அந்த ஹீரோயினோட லவ்வை ஏற்றுப்பார். முதல்ல அவர் ஏற்றுக்க மாட்டார், ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஏற்றுப்பார். உண்மையான ஹீரோயினோட லவ்வை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஏற்றுப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த குங்ஃபூ வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. குங்ஃபூ யூஸ் பண்ணுறதுனால நம்ம எந்த வேலையும் நல்லா செய்யலாம். ஒரு சூப்பரான லெவலில் செய்யலாம் அப்படிங்கிறத ஹீரோ வந்து இந்த இதில் சொல்லுவாங்க. குங்ஃபூங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சக்தி, ஒரு ஆத்ம சக்தியை, நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்ம சக்தியை வலுப்படுத்த உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன டீமோட சின்ன சின்ன தெரு ஃபுட்பால்லாம் விளையாடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். ரொம்ப குங்ஃபூ ஃபைட்லாம் சூப்பராக பண்ணுவார். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு கோல் கீப்பர் ஒருத்தர் இருப்பார். அவர் செம்ம ஸ்டைலிஷாக இருப்பார். பல பொண்ணு ஃபுட்பால் போடும்போது அதை தடுத்து நிறுத்தி அவர் வந்து ஃபுட்பால் அந்த தடுத்து நிறுத்தி கோல் போடுவார். அதெல்லாம் செம்மையாக இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்கும். சூப்பர் கேரக்டர்ஸாக வர்ற கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டர்னாலும் மனசில் பதிகிற மாதிரி ரொம்ப நல்லா சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். எல்லாமே குங்ஃபூ சார்ந்தே இருக்கும். இந்த படமே அந்த தற்காப்பு கலையை சார்ந்தே இருக்கும். ரொம்ப இந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நார்மலான கூலி தொழிலாளியாக இருந்து அவர் எப்படி ஃபுட்பால் உள்ளே வர்றாரு, ஃபுட்பாலில் ஏமாந்த ஒரு கோச் வந்து எப்படி ஹீரோவுக்கு ஃபுட்பால் சொல்லி கொடுத்து ஃபுட்பாலில் ஜெயிக்க வைக்கிறாரு ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் அப்படிங்கிறதான் ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. வில்லன்லாம் ரொம்ப நல்லா, அவரோட சின்ன வயசு கேரக்டர் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஈவில் கேரக்டராக காட்டியிருப்பாங்க. நல்லாயிருக்கும் அந்த படமே பார்க்குறதுக்கு. ஃபுட்பால்லாம் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப பயங்கரமாக சூப்பராக காட்டியிருப்பாங்க ஃபுட்பால் மேட்ச் எல்லாம். ஸோ நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நல்ல படம் இது. பாய்.